கனெக்ட் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த அளவுக்கு லைஃப்ல எப்படியாவது செட்டில் ஆகணும். நம்ம கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரை மாங்கு 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 ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல எல்லாம் ஒரு பொருளாதாரம் மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டா இல்லை. அப்போ ஏன் வரலன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டீங்கன்னா விடை தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும், தாத்தா பாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டப்படுத்தி தான் டெவலப் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்க டெவலப் ஆயிருக்கணும் இல்லையா? அப்ப ஆகல. அதே போல நம்ம பேரண்ட்ஸ், அப்பா, அம்மா அவங்களும் தாத்தா, பாட்டிய விட அதிகமா கஷ்டப்பட்டுருப்பாங்க. எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியா நம்ம முன்னேறிக்கணும்னு பார்த்தோம் இல்ல. அப்போ தாத்தா, பாட்டி மாரியும், அப்பா, அம்மா மாரியுமே நம்மளும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி மாங்கு மாங்குன்னு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா, மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கையில போறோம் பார்த்தீங்களா? அதான் மிகப்பெரிய தவறு. மாத்தி யோசிக்கணும் லீடர்ஸ். மாத்தி யோசிச்சோம்னா வழிகள் இருக்குன்னு தெரியும். ஆனா நெறைய பேர் மாத்தி யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோமே, இந்த வேலைய விட்டுட்டு வேற எதுக்காச்சும் போயி, இதுல வர்ற வருமானம் வராம போச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு, அதுல புதுசா எதுக்குமே நம்ம மனசு போறதே இல்ல. காலைல எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், மறுபடியும் வர்றோம், தூங்குறோம், காலைல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம். ரொட்டீன் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு, அன்றாடம் நாம் பண்ணிட்டு இருக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு, ஒரு பகுதி நேரத்துல அந்த டீ டைம் அண்ட் ரெஸ்ட் எடுக்க டைம், அந்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரத்திலேயே நம்ம அன்றாட பண்ணி வருமானம் வாங்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானம் எடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஃபிரெண்ட்ஸ்? அந்த திட்டம் தான் இந்த ஜிடிசி காயின் மெகா ப்ராஜெக்ட் ஃபிரெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள உங்க லைஃப்ல பார்ட்னர்ஸ் அத்தனை பேத்துக்குமே சொல்லி வெல்கம் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க சொல்லிக் குடுக்கிறத விட, அதாவது நம் நண்பர் சொன்னா கேட்க மாட்டோம் ஃபிரெண்ட்ஸ். முகம் தெரியாத ஒரு நபர் வந்து சொல்லும்போது, காது குடுத்து கேட்பாங்க. அவங்க இந்த பிளான காது குடுத்து கேட்டா மட்டுமே போதும். நிச்சயமா அவங்களும் பிசினஸ்குள்ள வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்பேற்பட்ட திட்டத்த பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்ததுக்காக மோகன் சார் வந்து என்னை வெல்கம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி வெல்கம் பண்ணதுக்கு. நன்றி மோகன் சார். அதே போல பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளான் பிரசன்டேஷன் குடுக்குறதுக்கு மற்ற லீடர்ஸ் மாரி எனக்கு தெரியாது ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, நானும் இந்த ப்ராஜெக்ட்க்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு புதுசு. ஆனா, இந்த ப்ராஜெக்ட்க்கு ஓரளவுக்கான விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வருமானம் எடுத்த விஷயத்த, வருமானம் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத, ஒவ்வொரு இதுல போய் பார்த்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த விஷயத்த ஃபிரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வேற எதுவுமே கிடையாது. அதுக்காவது எனக்கு வந்த வருமானத்த பிளான் பிரசன்டேஷன் வடிவில உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியுற மாரி குடுக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல வந்திருக்கேன். ஓகே லீடர்ஸ் தேங்க் யூ. இப்ப என்னுடைய வாலெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா $5106 ஃபிரெண்ட்ஸ். கணக்குல நான் வீக். அதனால 5106 பெருக்கல் 92 கணக்கு பண்ணிக்கங்க. இதுதான் என்னுடைய வருமானம். அது கீழ இருக்க என் யூசர் ஐடி, கரண்ட் ரேங்க் வந்து ஜிடிசி 3 ரேங்க் எடுத்திருக்கேன். லாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $1625 பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லிங்க் கீழ இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, நான் என்ன பேக்கேஜ் பண்ணியிருக்கிறனோ, அதாவது நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க உங்களுக்கா மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. சரிங்களா? ஓகே லேட்டர்ஸ். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, $1625 பேக்கேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளவு குடுக்க வேண்டியது, எனக்கு எவ்வளவு வர வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, 3x ஃபிரெண்ட்ஸ். அப்போ $1625 பண்ணதுக்கு, எனக்கு 3 வருஷத்துல எந்த வேலையும் செய்யாம இருந்தாலும் கூட, எனக்கு $4875 எனக்கு வந்தே தீரும் ஃபிரெண்ட்ஸ். அப்போ இது ஆட்கள் சேர்த்தாம இருந்தாலும் கூட, வருமானம் வரும்னு சொல்லி உங்க லீடர் சொன்னது கரெக்ட் தான். இதுல $4875 இருக்கு. ஒரு $2991 எனக்கு ஆல்ரெடி வந்தாச்சு ஃபிரெண்ட்ஸ். ஜஸ்ட் 5 மந்த்ல. சரிங்களா? ஆனா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. டைம் எவ்வளவு மிச்சம்னு மட்டும் பாத்துக்கங்க. அதே போல இந்த வருமானத்த, அதாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறோம். அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு ₹1,00,000 உண்டான டாலர் நம்ம வாங்கிக்கிறோம். அந்த டாலர் 3 மடங்கு ஆகுறதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா? எப்படி சார்? 3 வருஷம் எப்படி சார் நான் வெயிட் பண்றது? எனக்கு குயிக்கா வேணும் சார். எனக்கு சீக்கிரமா வேணும் சார்.
அதுக்கு ஏதாவது வழி இருக்கானா? இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டுக்குள்ள வந்தாலே வருமானம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் குயிக்கா விரைவில் வருமானம் எடுக்கணும்னா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு 4 வகையான வருமானம் குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி பேங்கிங் இன்கம். நீங்க எந்த பேக்கேஜ்ல உள்ள வந்திருக்கீங்களோ, ஆட்கள் சேர்த்தாமயே இருந்தாலும் கூட, தினமும் 0.3% அதான் மந்த்லி கணக்கு பண்ணீங்கன்னா 9% இன்னும் சொல்லப் போனோம்னா, ரூ. 1,00,000 பேக்கேஜ்ல உள்ள வந்திருக்கீங்க. நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலும் கூட, ஆட்களே சேர்த்தாம இருந்தாலும் கூட, உங்க வாலெட்ட நீங்க ஓப்பன் பண்ணியே பார்க்காம இருந்தாலும் கூட, தினம் தினம் உங்களுக்கு ரூ. 300 உண்டான டாலர் உங்களுக்கு வந்துரும் ஃபிரெண்ட்ஸ். அப்போ மாசம் 30 நாள் கணக்கு பண்ணிக்கங்க. எவ்வளவு ஆச்சு? 9,000 ஆச்சுங்களா? அப்போ ரூ. 1,00,000 போட்டா உங்களுக்கு ரூ. 1,00,000 உண்டான டாலர் நம்ம பே பண்ணோம்னா, ரூ. 3,00,000 உண்டான டாலர் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது மாசம் 9,000 உண்டான டாலர் நம்மளுக்கு கிடைக்குது. இதான் ஃபிரெண்ட்ஸ் ஃபுல்லி நான் வொர்க்கிங் இன்கம் அப்படிங்கிறது. அப்போ இந்த பேக்கேஜ் பண்ணாட்டு நம்ம சும்மா இருந்தாலும் கூட நம்மளுக்கு வருமானம் வரும். அப்போ இந்த மாரி வருமானம் வருது சார். நான் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். எனக்கு டெய்லி வருமானம் வந்துட்டு இருக்குது. மாசத்துக்கு எவ்வளவு வருது? அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். நிச்சயமா இது சொல்லும்போது நெறைய லேடீஸ் உள்ள வருவாங்க. நெறைய பார்ட்னர்ஸ் உள்ள வருவாங்க. அப்ப உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச மாரி $181 டைரக்ட் இன்கம் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து என்ன பேக்கேஜ் வந்தாலும் சரி, அதன் மூலம் உங்களுக்கு டைரக்ட் இன்கம் வந்து 5% கிடைக்கும் ஃபிரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு $100 வந்தாங்கன்னா $5 $1000 வந்தாங்கன்னா $50 $1,00,000 வந்தாங்கன்னா உங்களுக்கு 5,000 உண்டான டாலர் உங்களுக்கு கிடைக்கும். வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பா? இதை நம்ம புரமோட் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்க தான் ஃபிரெண்ட்ஸ் முடிவு பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே சார் டைரக்ட் நான் சேர்த்துட்டேன். அடுத்து வேற ஏதாச்சும் வருமானம் இருக்கா சார்? விரைவில் 3x கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னா? இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அதான் பிசினஸ் பேர் மேட்ச் இன்கம். எனக்கு $970 வந்து ஃபிரெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ரைட்ல ஒரு ஆள், லெஃப்ட்ல ஒரு ஆள் குடுக்கும்போது பேர் மேட்ச் ஆயிரும். பேர் மேட்ச் ஆனா உங்களுக்கு 5% வருமானம் வந்துரும். அவ்வளவுதான் ஃபிரெண்ட்ஸ். லெஃப்ட்ல ஒரு $100 ரைட்ல ஒரு $100 அப்போ உங்களுக்கு 5%னா $5 உங்களுக்கு வந்தாச்சு. லெஃப்ட் 1000 ரைட்ல 1000 போது $50 இதுதான் பேர் மேட்ச் இன்கம் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி லெவல் இன்கம். இது செம்ம ஃபிரெண்ட்ஸ். எதுக்கு செம்மன்னு பார்த்தா இந்த 4x இந்த 4 வருமானம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அதிகமான வருமானம் டெய்லி லெவல் இன்கம் தான வந்திருக்கு. அப்ப இந்த இது நல்ல விஷயம், நல்ல வருமானம் நான் சொல்லலாம் இல்லையா? அதுக்கு தான் ஃபிரெண்ட் நல்ல விஷயம் சொல்றோம். நல்ல வருமானம் சொல்றோம். நம்ம லீடர்ஸ் உட்பட அத்தனை பேருமே இந்த டைரக்ட் லெவல் இன்கம் தான் அதிகமா வருமானம் எடுத்திருக்காங்க. அப்போ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே மிகப்பெரிய லெவல்ல வருமானம் எடுக்கலாம். அந்த 3x அப்படிங்கிறது வெறும் 1 மாசத்துல கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? 30 நாள்ல கூட நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். 3 வருஷம் காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது ஃபிரெண்ட்ஸ். இது எப்படி சார் கிடைக்கும் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வாய்ப்பு குடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அவங்க வந்து ஆட்களே சேர்த்தாமயே இருந்தாலும் கூட டெய்லி பேங்கிங் இன்கம் வரும். எவ்வளவு வரும்? ஒரு 40% வரும். ரூ. 1,00,000 போட்டிருந்தாங்கன்னா 9,000 வரும். அந்த 9,000த்துல 40% உங்களுக்கு வரும் ஃபிரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு இல்லையா? அவர் பணம் போட்டுருக்காரு. அவர் வருமானம் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம லிங்க் குடுத்து இணைச்சு மட்டும் தான் விட்டுருக்கோம். அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 எடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு 4,000 ஃபிரெண்ட்ஸ். அப்படி ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு குடுத்தா ரூ. 40,000 நீங்க எதுவுமே பண்ணல ஃபிரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஏதோ ஒரு பேக்கேஜ்க்குள்ள வந்திருக்கீங்க. இந்த வாய்ப்ப குடுத்திருக்கீங்க. வாய்ப்பு குடுத்து அவங்கள சம்பாதிக்க வச்சிருக்கீங்க. அவங்க டெய்லி வருமானம் எடுக்கும்போது, உங்களுக்கு டெய்லி வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்குங்கிறத கொட்டிட்டே இருக்கிறத சொல்லணும். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தினம் வருமானம் அப்படின்ட்டு ஒரு $29 காலையில ஆச்சுன்னா எனக்கு வந்துரும் ஃபிரெண்ட்ஸ். அப்போ ஒரு $30 கணக்கு பண்ணிக்கங்க. 27 $2,700 காலையில எந்திரிச்ச உடனே நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்கு எனக்கு டே பை டே இன்கம். இனிமேல் நான் வேலை செய்யாமயே இருந்தாலும் கூட, என்னோட டீம் ஒர்க் பண்ணாமயே இருந்தா கூட இந்த வருமானம் எனக்கு டே பை டே வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 வருமானம் சேர்ந்து 3x வடிவில நம்மளுக்கு விரைவில் கிடைச்சிரும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3x 27 நாள்ல எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நான் எடுக்க முடியும்னா, நீங்களும் நிச்சயமா இந்த வருமானத்த உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு
இந்த பிசினஸ் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா, அதிகமான வருமானம் நீங்க எடுக்கலாம். இதுல பாருங்க, இந்த ரேங்க் அண்ட் ரிவார்டு. என்ன சார் இது $1050 போட்டிருக்கே. இது எப்படி சார்? அப்படின்னு கேட்கலாம். இங்க பாருங்க. ஜிடிசி 1, ஜிடிசி 2, ஜிடிசி 3. ஜிடிசி 1க்கு $150 கிடைக்கும். இந்த ஜிடிசி 1 பண்றதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ரியாலிட்டி நம்ம சைட்லயே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஜிடிசி 1ல ரேங்க்ல முடிக்கிற மாதிரி ஒரு நபர், ஜிடிசி ரேங்க்ல முடிக்கிற மாதிரி மொத்தம் 3 நபர். சரிங்களா? இங்க பாருங்க. உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். செக்ஷன் ஆபீசர். சரி. இப்போ இந்த ஜிடிசி லெவல் முடிக்கிறதுக்கு ஒரு லெஃப்ட்ல, அதாவது ஒரு நபர் உங்க டைரக்ட்ல ஒரு 5 பேர் 10 பேர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு இந்த ஜிடிசி ரேங்க் 1 முடிக்கணும் அப்படின்னா ஒரு 5 பேருக்கு நீங்க டைரக்டா கொடுத்துருக்கணும். 5 பேர்த்துக்குள்ள ஒருத்தர் மட்டுமே ஒரு $2500. மத்த இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து $2500. அதாவது நீங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க. அவங்க ஒரு டீம் மூலமா ஒரு $2500, மற்ற எல்லா டீமும் சேர்ந்து $2500 வந்துச்சுன்னா அவங்க ஜிடிசி 1. ஒரு டீம் மூலமா $5000, மற்ற எல்லா டீமுமே சேர்ந்து ஒரு $5000 கொடுத்தா ஜிடிசி 2 $300 உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஒருத்தர் மூலமா ஒரு $10,000, இனி பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு $10,000 முடிச்சா ஜிடிசி 3 உங்களுக்கு $600. இந்த 3 ரேங்க் சேர்ந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த $1050 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த பிளான் பிரசன்டேஷன் கொடுக்க தெரியாது. எனக்கு வந்த வருமானத்தை அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்க வேலட் ஓபன் பண்ணும்போது இது அப்படியே உங்களுக்கு கண்ணுக்குள்ள வரணும். இந்த வருமானம் நம்மளுக்கும் வரும். அது என்ன பண்ணணும்? இவர் சொன்ன மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கும் வருமானம் வந்துட்டு போகுது. இதை மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை விட அதிகமான வருமானம் கூட நீங்க எடுக்கலாம். எனக்கு நெட்வொர்க் அனுபவம் நான் கம்மின்னு சொல்லிட்டேன். பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். நானே இந்த அளவுக்கு வருமானம் எடுக்க நீங்க எடுக்க முடியாதா? செம்மையா எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்து ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 எடுத்தங்காட்டி ஒரு $1050 வந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேங்க் 1, 2, 3 இந்த மாதிரி என்னுடைய அணியில, என்னோட டைரக்ட்ல வந்திருக்கிற டீம்ல ஒரு 3 பேர்த்து 3 லெக்ல 3 டீம்ல ஒவ்வொரு ஜிடிசி அச்சீவர் முடிக்க வச்சா எனக்கு ஒரு ரேங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். செக்ஷன் ஆபீசர். இது எதுக்கு சார் நான் என்னோட ரேங்க்ல அந்த ஜிடிசி 1, ஜிடிசி 2, ஜிடிசி 3 நான் என்னோட அணியில முடிக்க வைக்கணும்? வேணாம் சார். இந்த $2500 $5000 என்னோட டீம்ல இருக்க எதுக்கு சார் நான் முடிக்க வைக்கணும்? அது என்ன சார் எனக்கு யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 லெக்ல 3 ஜிடிசி ரேங்க் மக்களை நீங்க உருவாக்கும் போது நீங்க வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு பிளான் கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வச்சு அவங்கள அந்த ரேங்க் அச்சீவ்மெண்ட் முடிக்கும் போது 3 லெக்ல 3 பேர் மட்டும் இருந்தாவே நீங்க செக்ஷன் ஆபீசர். அதுக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். வீக்லி ஷேர். இந்த குளோபல் அச்சீவர் அந்த இந்த ரேங்க் ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வைங்களேன். இந்த ஷேர் ஹோல்டர் ஆகிறதுக்கு எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் வச்சு பாருங்க. ஆனா நீங்க ஜஸ்ட் இந்த ஏதோ ஒரு பேக்கேஜ் உள்ள வந்து இந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு 3 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ரேங்க் அச்சீவ் முடிக்கிற மூலமா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அப்போ இது நல்ல நிறுவனமா இல்லையா அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுல போன வாரம் மட்டுமே இந்த செக்ஷன் ஆபீசருக்கு எவ்வளவு சார் ஷேர் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பங்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா $90 கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாரம் 90 அப்படின்னா மாசம் எவ்வளவு? $360 ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரத்துக்கு $150. ஒரு மாசத்துக்கு 4 வாரம் தானே. 4 வாரத்துக்கு உங்களுக்கு $360 குளோபல் ஷேர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்? அது இல்லாம மற்ற 4 வகையான வருமானம். இந்த வாய்ப்பு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த குரோட்டில் இருக்கு. அதாவது இந்த ஜூம் மீட்டிங் வந்திருக்கிற அத்தனை நபருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. சரி சார், இந்த வாய்ப்பு நீங்க நிறைய பேர் வாய்ப்புறீங்க, அதனால உங்களுக்கு இந்த வருமானம் வந்திருக்கு மக்கள் தெரியாது சார் நீங்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது தவறு ஃப்ரெண்ட்ஸ்.
ஜஸ்ட் வெறும் 15 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த 15 பேருக்கு மூலமா வெறும் 364 பேர் தான் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரக்கணக்கில் நபர்கள் வரல. அப்ப அந்த 15 பேருக்கு நீ வாய்ப்பு கொடுத்து ஒரு 364 பேருக்கு மூலமாவே கிட்டத்தட்ட ஒரு $79,025 பிசினஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 3/4 லட்சம் ரூபாய்க்கு சாரி 3/4 கோடிக்கு பக்கம் பிசினஸ் போயிருக்கு. எத்தனை பேருக்கு மூலமா? வெறும் 15 பேருக்கு மூலமா. அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பு யார் கொடுத்தாங்களோ அவங்கள கெட்டியா கையை பிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்களும் இதுல சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஸ்ட்ராங்கர் லெக் வீக்கர் லெக் அப்படின்னு இருக்கு. இதுதான் நான் சொன்னது அந்த ஜிடிசி ரேங்க் கிரைட்டீரியா. சரிங்களா? ஒரு லெக் மூலமா ஸ்ட்ராங்கர் லெக், அப்போ அது மூலமா ஒரு $27,250 போயிருக்கு. வீக்கர் லெக் பாக்கி இருக்கிற அதாவது 15 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஒருத்தர் மூலமா மட்டும் $27,250 போயிருக்கு. சரிங்களா? வீக்கர் லெக் பாக்கி இருக்கிற லெக்களை சேர்ந்து ஒரு $51,000 பிசினஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ராங்கர் லெக் மட்டும் நான் ஃபாலோ பண்ணி ஒரு $50,000 கொண்டு வந்தா நான் ஜிடிசி 4 எனக்கு அப்படியே வந்து $2,000 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிடிசி ரேங்க். அப்போ இந்த மாதிரி அருமையா வாய்ந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதனால விஷயங்களை ஃபுல்லா தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. டவுட் இருந்துச்சா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி யார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களையும் அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க டவுட் கிளியர் பண்ண வைங்க. நிச்சயமா இதுல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு குரோட்ரி ஜூம் மீட்டிங் நான் பார்த்தேன், எனக்கு இது நல்ல வாய்ப்பு இருக்கு தெரியுது, எனக்கு முழுசா நீ கத்து கொடு. நீ சம்பாதிக்க இல்லையோ நான் இந்த சம்பாதிக்க வந்திருக்கேன், எனக்கு வருமானம் நிறைய வேணும், அப்ப எனக்கு இது அதிகப்படி சம்பாதிக்கிறதுக்கு அந்த விஷயங்களை கத்து கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்லி தருவாங்க. அவங்க தெரியாட்டி கூட அவங்க அப்ளைன் கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஜிடிசி குரோட்ரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல நல்ல முறையில பயணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிசினஸ் ஃபுல்லி ஒர்க்கிங் கான்செப்ட். உள்ள வந்துகிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா அளவில்லாத வருமானம் வரும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க அதுல பிசினஸ் கொடுத்தாலும் கூட டைரக்ட் இன்கம், லெவல் இன்கம், ஸ்பில் ஓவர் இன்கம், ஆட்டோஃபில் இன்கம், மிராக்கிள் இன்கம் அப்படின்ட்டு எல்லா வகையான வருமானமும் இப்பவும் எல்லாத்துக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அது ஒர்க்கிங் கான்செப்ட், ஒர்க் பண்ணணும். இது நான் ஒர்க் பண்ணாம இருந்தாலும் கூட வருமானம் வரும். ஒர்க் பண்ணோம்னா அதிகப்படியே வருமானம் வரும். அப்போ அந்த பிசினஸ்ல வந்து இல்ல சார் நான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியாது சார், நான் சொல்லி நிறைய பேர் வரல சார், நான் போட்ட மட்டும் எனக்கு வராம இருக்கு சார், அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இந்த ஜிடிசி கேன்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா குரோட்ரி நம்பி வந்தவங்க யாரும் எனக்கு பணம் வரல அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல கிளைமிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கிளைமிங் ஆப்ஷன்ல இப்ப நான் மார்னிங் கிளைம் பண்ணியாச்சு, நாளைக்கு தான் எனக்கு ஆப்ஷன் வரும். இந்த எவரிடே அதாவது இந்த வியூ டச் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பேக்கேஜ் வரும். செலக்ட் பேக்கேஜ்ல நீங்க ஆல் பேக்கேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதே போல யூசர் ஐடி கேட்கும், உங்க யூசர் ஐடி கரெக்டா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். அது இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிளைமிங் ஆப்ஷன் வரும். இந்த கிளைமிங் ஆப்ஷன் எவரிடே கிளைம் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே கிளைமிங் காமிக்கும். அந்த கிளைம் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆயிரும். அது 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்க நம்ம கிளைம் பண்ணணும். அதுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேக்கேஜ் பண்ணிருக்கோமோ அதுக்கு உண்டான டாலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ குரோட்ரி நம்பி வந்தாச்சுன்னா யாருக்குமே எந்த லாஸுமே ஆகாது அப்படிங்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு உதாரணம். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாய்ப்பு எதில் இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்க பழைய பிளான் விட்டாங்க, புதுசா ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கன்னா பழைய பிளான் கண்டுக்கவே மாட்டாங்க. அது வேற இது வேற சார் அப்படிம்பாங்க. ஆனா இதுல வந்து பாருங்க பழைய கான்செப்ட் கூட அதுல வருமானம் எடுக்காதவங்களுக்கு கூட இதுல அங்க ஒரு வாய்ப்பு தர்றோம், பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதுதான் சார் ரியாலிட்டி, இதுதான் சார் நம்பிக்கை. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனா நமக்கு ஆட்டோமேட்டிக் தன்னம்பிக்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதனாலதான் தொடர்ந்து குரோட்ரியில மட்டுமே பயணம் பண்ணிட்டு இருக்கேன், வருமானம் எடுத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே போல வித்ட்ரால் ஆப்ஷன் எவ்ரிடே உங்களுக்கு $10 வந்துச்சா வித்ட்ரா பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எப்படி வித்ட்ரா கொடுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் காமிச்சிருக்கேன். அதுல வித்ட்ரா டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். சரிங்களா? எத்தனை டாலர் இருக்கு? $49 இருக்கு.
அதுல என்டர் அமௌண்ட் டச் பண்ணீங்கன்னா டச் பண்ணிட்டு சும்மா ஒரு $10 கொடுக்கலாமே. சரிங்களா? ஒரு $10 வேண்டாம். ஏன் சார் ஒரு $20 கொடுப்போம். ஏன்னா ஜிடிசி கார்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன் நீங்களேன், ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன் நீங்களேன், ரேட் வேறுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அதிகப்படியா எனக்கு காயின் பண்ணலாம் இல்லையா? சரிங்களா? அந்த மாதிரி ஹோல்டு பண்ணலாம். அப்போ 20 டச் பண்ணிட்டு ஜிடிசி டோக்கன் பாத்தீங்களா? டச் பண்ணீங்கன்னா $20க்கு 2000 டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 10% போக நம்மளுக்கு நம்ம வேலட்ல 7000 அது கூட நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் நெட். சரிங்களா? அது கொஞ்சம் பார்ப்போம். ஓகே லேட்டஸ் பாருங்க, சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல்லி டன். ஒரு நிமிஷம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 செகண்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம வேலட் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல நம்ம ஜிடிசி டோக்கன் நம்ம வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? அதே போல இதுல ஒவ்வொரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ரைட் சைட்ல டச் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வரும். ப்ரொஃபைல் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து பாருங்க, மேல உங்களுக்கு பிளைனா காமிச்சதுன்னா அது உங்க போட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழகான போட்டோ, அச்சீவ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஜிடிசி 1 முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அந்தமான் டூர் வச்சு முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லையா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கு இல்லையா கிளப் மெம்பர்ஸ் அந்த மாதிரி போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லையா உங்க ஃபேமிலி போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். செமையா இருக்கு இல்லையா என்னோட போட்டோ பாருங்க. சரிங்களா? இது ஒரு கெத்தா இருக்கு இல்லையா? குளோபல் கேஷ் அச்சீவர் அதை நான் வச்சிருக்கேன். அப்ப பாருங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் ஜிடி மணி, குரோட்ரி மணி. சரிங்களா? மணி சார் அது கோயம்புத்தூர் இருக்காரு இல்லைங்களா? சிம்ம குரல் சொந்தக்காரர். எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துக்கு ஒரு உண்ட பாணியில அவர் கதாநாயகர், அந்த மாதிரி ஒரு லீடர். எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, எனக்கு சம்பாதிக்க வச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட யூசர் ஐடி தான் ஜிடி மணி 333 அப்படிங்கிறது என்னுடைய நேம். இதைய நம்ம வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி வேணாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வேணும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்டர் பின் எது வேணாமோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேலட் அட்ரஸ் தவிர மற்ற எல்லாமே கரெக்ஷன் பண்ற ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை நீங்க முழுசா யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி பாஸ்வேர்டு கூட நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் மாத்திட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். அப்போ உங்களுடைய வேலட்டை நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது உங்க கையில் தான் இருக்கு. அதனால அந்த வேலட்ல இருக்கிற அந்த 12 வேர்டையும் இதோட பாஸ்வேர்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா 12 வேர்டு தொலைஞ்சது அப்படின்னா மறுபடி ரெக்கவரி பண்ண முடியாது. மொபைல் தொலைஞ்சதுன்னா ரெக்கவரி பண்ண முடியாது. அதனால அந்த 12 வேர்டை எழுதி பீரோக்குள்ள பத்திரமா லாக்கர்ல வச்சுக்கிறது உங்க கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? எவ்வளவு நேரம் என்னுடைய ப்ரொஃபைல பார்த்துருப்பீங்க. இதுல வேலட் இருக்குது பாத்துங்க. வேலட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல விஷயங்கள் நிறைய இருக்கு. வித்ட்ராவல் வேலட்ல 29 இருக்கு. அதுல என்னோட ஐடி என்னங்க ஜிடி அடிச்சு கீழே வந்துடும். அதைய மேல பண்ணி சர்ச் கொடுத்த அப்படின்னா என்னுடைய பேர் வந்துடும். இப்போ கீழே கொடுக்கும்போது அதாவது $29 இருக்குன்னு வைங்களேன், 29 கொடுத்துருவோம். 29 கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கீழே இந்த பிசினஸ் வேலட்டுக்குள்ள வந்துடும். பிசினஸ் வேலட் பாருங்க $1981 இருக்கு. என்டர் ரிஜிஸ்டர் ஐடி ஒன்லி. சாரி சார் ஐடி கேபிட்டல்ல போடுங்க. ஓகே சார், ஓகே. ஒன் ஸ்டெப் பேக் வரணுமோ? சார் மறுபடியும் டேஷ்போர்ட் போயிட்டு வாங்க. ஓகே சார், ஓகே வந்துட்டு என்னோட நம்பர் போட்டேன், சர்ச் கொடுத்துட்டேன், அமௌண்ட் கொடுக்க போறேன். ஒரு 20 கொடுக்கலாமே, 47 வந்துடும். இது நம்மளுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ராவல் இருந்து பிசினஸ் வேலட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறது. சரிங்களா? இது பாருங்க $1981 இருக்கு. டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது நம்மளுக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆயிடுச்சுங்களா? $2000 வந்துருச்சு. ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இது இன்னைக்கு நாளைக்கு டாப் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இனி ஒரு $400 வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் டாப் அப் பண்ணணும். அதுக்காக நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வேலட்ல நம்ம இந்த மாதிரி ஜிடிசி கார்டு ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருக்கும் நம்ம லீடர்ஸ்ட்டு போய் சார் $100 கொடுங்க சார், $50 கொடுங்க சார், $10 கொடுங்க சார் கேட்கக்கூடாது. நம்ம லீடர் தானே,
அப்போ நம்ம வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் வந்த வருமானத்தை ஹோல்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம லைஃப் அண்ட் பார்ட்னர் கேட்கும் உடனே கொடுத்துட்டு மறுபடியோட வாங்கி வச்சுக்கலாம். அப்போ நம்ம மேல நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம நிறைய பேர் நான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆன்லைன் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் பணம் ஒரு 10,000 அனுப்புறாருன்னா அவங்க திக்கு திக்குன்னு இருக்கு. என்னடா யாருன்னே தெரியாத இவரை நம்பி 10,000 கொடுத்துருக்கிறோமே, டாலா அனுப்புவாரா மாட்டாரா அப்படின்னு இருக்கு. அனுப்புன உடனே டாலா அனுப்பாருங்க. அவங்க உடனே 1,00,000 அனுப்புவாங்க. அந்த நம்பிக்கை வந்துரும். சரிங்களா? அதான் நாணயம் சொல்லும் இல்லையா? அதுக்காக தான் நான் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இதுல வந்து அடுத்தது சிலாட்டி பேக்கேஜ் நான் டாலர் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ இது நான் பேக்கேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த $25 இருந்து $51,000 வரை நம்ம பேக்கேஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 டேஸ்ல இந்த $1,600 இருக்கு பாத்தீங்களா? இந்த $1,600 இந்த $1,600 நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு வந்து $5,000 வந்திருக்கு இல்லையா? $1,600 வந்து தாராளமா நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல இந்த டீம் ரிப்போர்ட் உங்க டீம்ல எந்த லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்படி வேலை ஓபன் பண்ணுங்க. நான் அதிகமா டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயங்கள் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே உங்க கையிலேயே இருக்கு. நீங்க எந்த லீடருமே எதுவுமே நீங்க கேட்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கிற விஷயங்களை நீங்க சும்மா இருக்கும்போது ஓபன் பண்ணுவோம்னு பார்த்துட்டே இருந்தீங்களேன், எல்லா விஷயம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுல பாருங்க, உங்க டீம் டோட்டலா ஃபர்ஸ்ட் லெவல் எத்தனை பேர் இருக்காங்க? 17 பேர். செகண்ட் லெவல்ல 91 பேர். லெவல் 3 143. இப்படி எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, இப்ப 9 லெவல்ல 2 பேர் இருக்காங்க. நீங்க வெறும் 8 டேரக்ட் தான் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த 9வது லெவல்ல இருக்கிற வருமானம் உங்களுக்கு வராது. அதனால இன்னும் 2 பேர் சேர்த்து 10 ஐடி கொடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 9வது லெவல் வருமானம் வரும். அப்போ லெவல் இன்கம் மிஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்க அந்த லெவலுக்கு உண்டான ஐடிஸ் நீங்க போட்டு வச்சிருக்கிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா விஷயங்களும் உங்க சைட்லயே இருக்கு. சரிங்களா? அஃபிலியேட் போலாம். அஃபிலியேட் போனீங்க பட்சத்துல அதுவும் தெரிஞ்சிடும். பைனரி நம்மளுக்கு யாருக்கு கீழே யார் வந்திருக்கான், நம்ம யாருக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு நல்ல லீடருக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிட்டேன்னு வைங்களேன், அவங்க ஒர்க் பண்ணாலும் கூட நம்மளுக்கு அந்த பைனரி வரும். இதுல இருந்து பார்க்கும்போது இந்த நாராயணசாமி அமௌண்ட் பாத்தீங்களா, அதை டச் பண்ணீங்கன்னா நம்ம எத்தனை பேக்கேஜ் பண்ணியிருக்கோம், எத்தனை டைரக்ட் கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்பான்சர் யாரு, நம்ம ரிஜிஸ்டர் ஐடி என்ன, லெஃப்ட் டீம் பிசினஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $19,400 போயிருக்கு. டுடே இன்னைக்கு எத்தனை டாலர் போயிருக்கு? $25 போயிருக்கு. லெஃப்ட் டீம் 88 பேர் இருக்காங்க. ரைட் டீம்ல 283 பேர் இருக்காங்க. ரைட் டீம் பிசினஸ் எவ்வளவு போயிருக்கு? $59,875 போயிருக்கு. டுடே ரைட் டீம் பிசினஸ் $25 போயிருக்கு. அப்போ இதை நான் ஒன் சைடு போக்கஸ் பண்ணாலும் கூட எனக்கு அதிகப்படியான வருமானம் வந்துடும். சரிங்களா? அதே போல எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. என்ன பண்ணணும்னா கத்துக்கணும், அவ்வளவுதான். விஷயங்களை உள்ள நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இதை விட வருமானம் நம்ம அதிகமா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ என்னோட வேலட் ஓபன் பண்ணி எனக்கு வந்த வருமானத்தை ஷேர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? உங்க வேலட் ஓபன் பண்ணி எந்தெந்த வருமானம் எங்கெங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் அதிகப்படியான வருமானம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வித்ரா கொடுத்துருந்தேன், ஓபன் பண்ணாம விட்டேன். பாருங்க, ஜிடிசி ஓபன் பண்றேன். ஆல்ரெடி ஒரு 910 காயின் இருக்கு. சரிங்களா? முன்னாடி கொடுத்துருக்கேன். அதை நான் டச் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் ஆகும். பாருங்க, 910 தான் இருந்துச்சு. ஓபன் பண்ண உடனே $2,710 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? இதே ஸ்வாப் பண்ணோம்னா நம்மளுக்கு யூஎஸ்டியே கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? நல்லா பாருங்க, 2,710 ஜிடிசி வந்திருக்கு. இது நம்ம அதிகப்படியா ஹோல்டு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப 90 பைசா தான் இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் 90 பைசா தான் இருக்கு. இது ரேட் ஏறும்போது அதிகமா வேண்டாம் சார், ஒரு 90 பைசா இருக்கா, இன்னும் ஒரு மடங்கு ₹1.80 ஆனாலும் எவ்வளவு? ஒரு கோடி காயின் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 2 கோடி ஆச்சா? ஒரு 10 லட்சம் காயின் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 20 லட்சம் ஆச்சா? ஒரு $5 லட்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 10 லட்சம் ஆச்சா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா?
நிறைய விஷயங்கள் இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வார்த்தையை. ஏன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவெல்லாம் ரியாலிட்டியா உங்களுக்கு ஓபன் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வரும் நீங்களும் எடுக்கலாம் இல்லையா? நீங்க விரும்பல எடுக்கும்போது உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டீன்னு வைங்களேன். அப்போ நீ மட்டும் சம்பாதிச்சிருவேன். நல்ல விஷயம் மேல சொல்ல மாட்டேன். விளங்காத விஷயத்த சொல்லுவேன். அப்படித்தானே? அப்படிம்பாங்க. அதனால அவங்க வரட்டும், வராம போகட்டும். இந்த பிசினஸ் நீங்க குடுத்துருங்க. சொல்லிருங்க. நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளவு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. என்னை சேர்த்து விட்டவருக்கு இவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குன்னு ஸ்கிரீன்ஷாட்டோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்க வராம இருந்தாலும் கூட நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. இப்ப நீங்க ஷேர் பண்ணிட்டு வைங்களேன், வேற யாராச்சும் ஒரு டீம்ல இருந்து அவர்ட்ட போய் நான் ஜிடிசி காயின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு தெரியும். அட நம்ம மாப்பிளையும் இதானே பண்ணிட்டு இருந்தான். அப்ப நம்ம மாப்பிளை முதலே சொல்லியிருக்கான். அவன் எவ்வளவு சம்பாதிக்கான்னு இப்ப கேட்போம் அப்படிங்கும்போது, அப்ப வருமானம் கம்மியா சொல்லியிருப்போம். இப்ப வருமானம் அதிகமா இருக்கும். மாப்பிள என்னமோ ஜிடிசி காயின் மாப்பிள பண்ணிட்டு இருந்தேன் மாப்பிள எவ்வளவு மாப்பிள வருதுன்னு கேட்பாங்க. நான் ஒரு $5000 எடுத்திருக்கேன். இன்னொரு $5000 எடுத்துட்டியா? அப்ப நான் உங்ககிட்டயே ஜாயின் பண்ணிக்கிறேன் மாப்பிள. ஒருத்தர் சொன்னாரு எனக்கு புரியல. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஜாயின் பண்றேன்னு வரும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. எந்த சந்தேகமும் கேட்க மாட்டாங்க. அதே இந்த வாய்ப்பு அவர் குடுக்காம இருந்தேன்னு வைங்களேன், வேற யாராவது ஒருத்தர் சொல்லி, அவர் ஜாயின் பண்ணி, அவரு ஜிடிசி ரேங்க் முடிச்சு, மீட்டிங் போடும் அவர் ஸ்டேஜ் ஏறும்போது உங்களுக்கு தெரியும். ஐயோ! வட போச்சே! மிஸ் பண்ணிட்டேனேடா ஒரு லீடர. மாவன மிஸ் பண்ணிட்டேனே. அவர் வந்து கேட்பாரு. மாப்ள நீயுமா இது பண்ற? அப்படின்ட்டு. ஆமா மாமா நான் சொல்லாம விட்டேன் மாமா. அட சொல்லியிருந்தா உனக்குள்ளயே வந்திருக்கு மாப்ள. மிஸ் பண்ணிட்டியே மாப்ள. என்ன மாப்ள நீயி? போ மாப்ள அப்படிங்கும்போது, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது சொல்லக்கூடாது. அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாரி ஒரு இது உங்களுக்கு வேண்டாம். அதனால இந்த வாய்ப்பு அத்தனை பேத்துக்கும் குடுங்க. தயவு மிஸ் பண்ணாதீங்க. அருமையான வாய்ப்பு. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. நான் சம்பாதிக்கிறேன். நீங்களும் சம்பாதிக்கலாம். இன்னும் வந்து நான் பக்கத்து வீட்டுக்காரரை கேட்கிறேன். மாமாவ கேட்கிறேன். மச்சான கேட்கிறேன். டவுட் நிறைய இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்காதீங்க ஃபிரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே தெரியாது. டாக்டரா இருக்கும், இன்ஜினியரா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும். அந்தந்த பொசிஷன் இருக்கவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். டாக்டர் போய் தேங்காய் பத்தி கேட்ட தெரியுமா? தெரியாது. அதே விவசாயிட்டு போய் டாக்டர் பத்தி கேட்ட டாக்டரோட மேட்டர் கேட்ட தெரியுமா? தெரியாது. அப்போ ஜிடிசி காயினுக்குள்ள வந்து யார கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன். ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஒரே ஏக்கரா தான். அதுல ஒருத்தர் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருப்பாரு. வருஷம் வருஷம். அதே இன்னொரு ஏக்கராவை பாத்தீங்கன்னா, விவசாயம் பண்ணும்போது லாஸாவே பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு 30,000 போச்சு. இந்த வருஷம் விவசாயத்துல 30,000 போச்சு. இந்த வருஷம் விவசாயத்துல 10,000 போச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நானும் ஒரு ஏக்கரால விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த லாஸ் ஆனவன் சிரிப்பான். டேய் எதுக்குடா உனக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? விவசாயம் பண்ண மாட்டோம். அதே இந்த விவசாயம் ஒரு ஏக்கராவுல 10,00,000 5 லட்சம் எடுத்தவங்க எடுப்பாருங்க. சார் விவசாயம் பண்ணுங்க. விவசாயத்தை நீங்க எதுலயுமே சம்பாதிக்க முடியாது. அருமையான வாய்ப்பு. இதான் ஃபியூச்சர் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் சோறு போடுறது. இதை நம்பித்தான் சார் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார்கிட்ட கேட்கணும்? இந்த பிசினஸ்குள்ள வந்து ஜிடிஸ்குள்ள வந்து யார் சம்பாரிச்சிருக்காங்களோ அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. பிசினஸ் நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க சம்பாதிக்கலாம். நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? அவங்க கையை பிடிச்சுக்குங்க. நிச்சயமா நீங்க ஜெயிக்கலாம், சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாம இதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? நான்லாம் பார்த்தோம்னா எந்த அச்சீவ்மெண்ட் போட்டாலும் முடிச்சிருவேன். எங்கெங்க டூர் போனாலும் நான் கூட போயிருவேன். ஏன்னா அவங்க சொல்ற அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டா கூட்டிட்டு போறவங்க தானே. கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்தமான் அச்சீவர் முடிச்சு அந்தமான் ஃப்ரீயா போயிட்டேன். நல்லா பிளைட் தொட்டே பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ். தூரமா இருந்தா பார்த்திருக்கேன் சூலூர்ல. தொட்டே பார்த்த கிடையாது. ஆனா நல்லா பிளைட்ல போவேன்னு நினைச்சே பார்க்கல. என்னையும் கூட பிளைட் கூட்டு போய் அழகு பார்த்த நிறுவனம் தான் இந்த ஜிடிசி. அது மட்டும் இல்ல ஷிப் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டா ஷிப்ல போனோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷிப்ல கூட்டிட்டு போய் அழகு பார்த்த நிறுவனம் இந்த நிறுவனம். அதாவது இந்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் விட்டு போனல ஃப்ரெண்ட்ஸ். என்னைய நார்த் இந்தியா டெல்லி வரையில கூட்டிட்டு போய் தாஜ்மஹால் எல்லாம் சுத்தி காமிச்சு திருப்பி கூட்டிட்டு வந்த நிறுவனம் இந்த நிறுவனம். லோக்கல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. கேரளா ட்ரிப்பு, கொடைக்கானல், கொல்லிமலை இங்கெல்லாம் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போகும்போது எனக்கு எப்படி தெரியுங்களா? ச்சே இத்தனை இடங்கள் இருக்கா? இத்தனை இடத்து பார்க்க மிஸ் பண்ணிட்டுமே
இதெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் சம்பாதிக்க வைக்கணும். ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்க வைக்கணும். அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசினஸ்ல இறங்கியிருக்கேன். நல்லா பாருங்க. இந்த பிசினஸ் வந்ததுல இருந்து வேற எந்த பிசினஸும் திரும்பி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். விஷயங்கள் தெரிஞ்சுக்குவேன். விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு குரோட்டர் பிசினஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வருமானம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வருமானம் நல்ல வருமானம் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். என்னை விட பல மடங்கு அதிகமான எடுத்த லீடர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள கேளுங்க. அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ்ல இறங்க. நிச்சயமா இந்த ஜூம் மீட்டிங் வந்து அத்தனை பேருமே சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க ஜிடிசி காயின் பிளானை விட்ட வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து தற்சமயம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மோகன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது வித்தியாசமான முறையில் இன்னைக்கு பிடிஎஃப் இல்லாமல், அதாவது டைரக்டாக சைட்டை ஓப்பன் பண்ணி